பெஸ்ட் ஆப் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 ஆப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது தமிழ் Appstech. என்னுடைய பெயர் பிரபு. வாங்க இனி வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்றைக்கி முதலாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பலிட்டா. ஸோ இந்த ஆப் மூலிமா நமக்கு தேவையான கலர்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ண முடியும். ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாவே தெரியும், நமக்கு குறிப்பிட்ட தேவையான கலர்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம், அதுவும் க்ரியேட்டிவ் ஸ்டைலில். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வருது, இங்கே பார்த்தாவே தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கலர்ஸ் மட்டும் ஹைலைட் ஆகும். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ இப்போ என்னுடைய ஷர்ட் கலர் மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எரேசர், பேலட், நேவிகேட்டர், கம்பேரேட்டர் இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலரான ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணனாலும் நம்ம இது மூலிமா ஹைலைட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலிமா நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து நம்ம சூப்பராக அதுவும் க்ரியேட்டிவ் ஸ்டைலில் நம்மளால் பண்ண முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பண்ணாக்கா ரேடியோ கார்டன். கிட்டத்தட்ட 1000 ரேடியோ சேனல்ஸ் வந்து நம்ம இந்த ஆப் மூலிமா வந்து நம்ம கேட்க முடியும், அதுவும் வேர்ல்டு வைடாக. இந்த ஆப் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண போதும் இந்த வேர்ல்டில் இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன் நீங்கள் ப்ளே பண்ணுமோ அந்த இடத்துல இந்த மார்க்கரை கொண்டு போனால் போதும் அந்த லொக்கேஷனில் இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன் எல்லாமே வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது பாருங்கள். அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தாக்கா அந்த லொக்கேஷனுடைய நேம் அண்ட் ரேடியோ ஸ்டேஷனோட நேமும் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன ரேடியோ சேனல்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் வந்துச்சு. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனல் வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகும். ஜஸ்ட் நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த வேலையில் இருக்கிற எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ஸும் நம்மளால் ஈஸியாக வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் கூடவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸ்டோரிஸ்னு இருக்குது. உங்களுக்கு கேட்டகரி பேஸிஸில் இருந்தாலும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோ க்ரியேட் பண்ணும் போதும் நிறைய ப்ளூபர்ஸ் பார்த்துருப்போம். அதாவது நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ஒரு பேப்பரில் இல்லை கம்ப்யூட்டரில் வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேமரா பார்த்து நம்ம பேசுவோம். ஸோ இதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த செல் வெப் மூலிமா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொல்ல வர விஷயங்களை வந்து ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்கள் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணியிருந்தாக்கா அதை நீங்கள் இம்போர்ட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேமராக்குள்ளே கொண்டு போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ளே ஆகுது பாருங்கள். ஸ்க்ரீனோட சைஸ் வேணாலும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்டோட ஸ்பீடும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம எந்த ஆங்கிளில் வந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஏற்றவாறு முறையும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டெக்ஸ்டோட ஸ்பீட் வேணாலும் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் போதும் அந்த டெக்ஸ்ட் ஸ்பீட் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகும். வேணும்னா நம்ம கம்மியும் பண்ணிக்கலாம். நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இல்லை vlog க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்கிங் ஃபோட்டோஸ். ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு ஆப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபோட்டோஸே வந்து நம்மளால் பேச வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சமந்தா ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பேசும். அண்ட் இதில் வந்து நீங்கள் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா உங்கள் கண் இல்லை அந்த வாய் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் நம்ம சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். Stop telling me what to do. It's not me. It's definitely you. What are you looking at? ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஆப், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ரெக்கார்ட் வாய்ஸ் இருக்குது. அதில் இருக்க டிஃபால்ட் வாய்ஸ் இல்லாமல் நம்மளுடைய ஓன் வாய்ஸும் நம்ம வந்து பேச வைக்க முடியும்.
அண்ட் அனிமேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்க முடியும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பார்த்தாக்கா லைவ் வால்பேப்பர்ஸ். இந்த ஆப் வந்து பார்த்தாக்கா ரொம்பவே யூனிக்கான ஒரு ஆப்னே சொல்லலாம். இதில் இருக்கிற வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்த்தாவே தெரியும். அண்ட் இதில் வந்து பார்க்க நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த வால்பேப்பர்ஸ் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் பை இன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு மொபைலில் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 40 காயின்ஸ் வரும். அதுலேருந்து உங்களுக்கு 10 உங்களுக்கு டெபிட் ஆகும். ஒரு நாளும் நம்ம வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வால்பேப்பர்ஸ், லைவ் வால்பேப்பர்ஸ் நீங்கள் மொபைலில் செட் பண்ணாக்கா இந்த ஆப் உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கடைசியாக இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு போனஸான ஒரு ஆப், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லைன் பசில். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21வது லெவல் வரையும் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையை எடுக்காமே வந்து இந்த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டஃப்னா சொல்லலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கும் சரி இல்லை நமக்கும் சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த 5 ஆப்ஸுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தா இந்த 6 ஆப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.